கல்யாணம் பண்ண நம்முடைய பிள்ளைகளுக்காக யோசிக்கிறோம். வர்றவங்க எத்தனை ரூபா கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க, கார் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க, வீடு இருக்கான்னு கேட்பாங்க, வேலை பார்க்குறாளான்னு கேட்பாங்க. இதையெல்லாம் கொடுத்து ஒரு மனிதனை வாங்க வேண்டியது இருக்கு. ஆனால் இதயத்தை கொடுத்து இதயத்தை வாங்கும் ஒரு மனிதனாக இருப்பான் என்றால் அதுதான் குடும்பம். பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் இதை யோசிக்கணும். உங்கள் வீட்டுக்கு ரொக்கோன்னு சொல்லி வாயை திறந்தாங்கன்னா முன்வாசல் திறந்து அனுப்பி விட்டுறாங்க. இருதயம்னு வந்தாங்கன்னா வாசல் ஜன்னல் எல்லாத்தையுமே திறந்துடணும். நீங்களும் நானும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய இருதயம். எல்லாவற்றை காட்டிலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? எத்தனையோ பெண்கள் திருமணமான பின்பு அறிந்திருக்கிறார்கள். டூ லேட். இருதயம் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய வேத புஸ்தகத்தினுடைய சுவிசேஷ ஊழியத்தினுடைய திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒன்றாகும். பிரியமானவர்களே, மிக முக்கியமானதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதில்லை. பிரியமானவர்களே, கடவுள் என்கிறோம், கண்ணுக்கு தெரிவதில்லை. பரிசுத்தம் என்கிறோம், கண்ணுக்கு தெரிவதில்லை. உண்மை என்கிறோம், கண்ணுக்கு தெரிவதில்லை. இருதயம் என்கிறோம், ஆவி என்கிறோம், ஆத்மா என்கிறோம், பரலோகம் என்கிறோம், நரகம் என்கிறோம், கண்ணுக்கு தெரிவதில்லை. கண்ணுக்கு தெரியாததான் முக்கியம். பிரியமானவர்களே, கண்ணுக்கு தெரியாததெல்லாம் முக்கியமே அல்ல. பிரியமானவர்களே, இதை நீங்கள் முதலாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் என்னுடைய மனதில் வருவது, கண்ணுக்கு தெரிவதெல்லாம் அழிந்து போகும், கண்ணுக்கு தெரியாததெல்லாம் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது கண்ணுக்கு தெரியும். டோட்டலி டிஃபரண்ட். இதனாலே தான் மனிதர்களை பிசாசு வஞ்சிக்கிறான். கண்ணுக்கு தெரிந்தவைகளை காட்டி வஞ்சிக்கிறான். அந்த கொலைபாதகன் அந்த ஆட்டுக்குட்டியை அடிப்பதற்காக கண்ணுக்கு தெரியும் சில இலைகளை காட்டி 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 கடைசியிலே துள்ளி துள்ளி வரும் அந்த ஆட்டை அவன் துள்ள துள்ள கொலை செய்து விடுகிறான். கண்ணுக்கு தெரிந்த அந்த இலைக்கு பின்னாலே இருப்பது மரணம் என்பது அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியும் என்றால் திரும்பி ஓடி போய்விடும். தெரியவில்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நம் கண்ணில் படுவது எதையும் நாம் நம்முடைய மனது உருகும்படி மாற்றிவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய மனது உருகும் பொழுது எப்பொழுது உருக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவனை, கண்ணுக்கு தெரியாத தேவனை, கண்ணுக்கு தெரியாத இருதயம் உணரும் அந்த வேளையில அதை உங்களுடைய மனம் உணர முடியும். பிரியமானவர்களே, அதைத்தான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல அந்த கதறுதலின் சத்தம் எந்த காதுக்கும் கேட்பதில்லை. அந்த ஆத்மாவாகிய மான் யாருடைய கண்ணுக்கும் தெரிய போவதும் இல்லை. பிரியமான கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பஸ்ஸிலேயும் ரயிலிலேயும் காரிலேயும் மோட்டார் சைக்கிளிலேயும் நடந்தும் இந்த இடத்துக்கு வந்தது விருதாவாக போகாது என்று ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2-3 நாட்களில் உள்ள ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் தூங்கும் நேரமும் கூட உங்களுக்கு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏனென்றால் நீங்கள் மிக பெரிதானவைகளை தேடி ஓடி வந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் சிறிதானவைகளை பெரிதானவைகளாக்கி, மேஜரிங் த மைனர், நாட் மேஜரிங் த மேஜர். பிரியமானவர்களே, பெரிதானவைகளை நாம் மைனர் ஆக்கி, மைனரானவைகளை சிறிதானவைகளை பெரிதாக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்க வேளையில நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இந்த சிறிதானவைகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு பெரிதானவைகளை நாம் தேடுகிறோம். அதற்காக நீங்களும் வந்திருக்கிறீர்கள், நானும் அதற்காக வந்திருக்கிறேன். என்னுடைய வாஞ்சை இருதயத்தில் இந்த அருமையான ஒரு ஊழியம் ஆண்டுடைய வருகை வரைக்கும் போக வேண்டும். உங்கள் மூலமாக அநேக புதிய கிராமங்கள், 100 கிராமங்கள் என்றால் 100க்கு 100 வந்திருப்பார்கள் என்றால், என்னுடைய மனதிலே உள்ள ஒரு யோசனையின்படி ஒரு கிராமம் என்றால் மேக்சிமம் ஒரு 75 வீடு இருக்கும். நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை. அப்போ ஒரு 100 வீடு வைத்து கொண்டாலுமே 100 வீடு என்றால் 10,000 வீடுகள் ஆகி போயிட்டு.
10,000 வீடு என்றால் ஒரு வீட்டுக்கு 5 பேர் போட்டாலும் 50,000 மக்கள் ஆகி போச்சு. ஒரு அத்திச்சாதனம் என்றால் ஒரு 50,000 ஸ்ட்ரென்த் தாராளமாக போதும். எவ்வளவு சின்னதாக ஒரு அத்திச்சாதனம் இருக்கின்றதோ அவ்வளவு நல்ல முறையில் அந்த அத்திச்சாதனம் நடக்க முடியும். ரொம்ப ஆட்களை வைத்து மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு பிஷப்புக்கு ரொம்ப 4-5 சபைகளை வைத்து ஒரு மேய்ப்பனால் நடத்த முடியாது. ஒரு மேய்ப்பருக்கு அதிகமாக போனால் ஒரு சபை அல்லது 2 சபை தான் இருந்தால் தான் வீடு சந்திப்பு இருக்கும். வியாதியஸ்தர்கள் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, போய் பார்க்கணும். நிறைய வீடுகளில் பிறந்த நாளுக்கு கூப்பிடுவாங்க, திருமண நாளுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாருமே குருவானவர் தான் விரும்புவாங்க. அப்போ ஒரு குருவானவர் எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும்னா ஒரு குருவானவரால் ஒரு 100 அல்லது 200 வீட்டுக்கு மேலே போக முடியாது. அதனால தான் நான் தம்பிமாருக்கு, விஸ்வவாணி தம்பிமாருக்கு நான் மிகவும் தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த 100 கிராமம்னு வரும்பொழுது யூ ஹேவ் டு திங்க் அபவுட் த ஃபார்மேஷன் ஆஃப் த டயசிஸ். ஏனென்றால் திருச்சபை மிஷினரி ஊழியம் என்பது திருச்சபையிலே முடியும் ஒரு ஊழியம். நமக்கு சிஎம்எஸ் மிஷினரிமார் வந்தாங்க, சிஎம்எஸ் சபைன்னு சொல்கிறோம். எஸ்பிஜி மிஷினரிமார் வந்தாங்க, எஸ்பிஜி சபைன்னு சொல்கிறோம். பிரதரன் மிஷினரிமார் வந்தாங்க, பிரதரன் சபைன்னு சொல்லி அங்கே குஜராத்தில் மிக முக்கியமான ஒரு மிஷின் வந்து பிரதரன் மிஷின் தான் பார்த்துக்கோங்க. அப்படி ஒவ்வொரு மிஷினையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் நம்ம நாட்டுக்கு. அங்கே மேனனைட் மிஷன் சொல்லி சத்தீஸ்கரில் ஒரு மிஷினரி ஊழியம் வந்து சேர்ந்துச்சு. சத்தீஸ்கரில் செய்த நல்ல மிஷினரி ஊழியக்காரங்களில் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களில் மேனனைட் மிஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷன்ஸ். அதனாலே தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம தம்பிமார் விஸ்வவாணி ஊழியத்தை செய்யணும். என்னென்றது கர்த்தராகிய தேவனுடைய ஊழியம். ஒரு ஆத்துமா ஆண்டவர்களை வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வருது, அதுக்கப்புறம் பக்கத்து வீடு வருது, ஏத்து வீடு வருது, அப்படி எல்லாரும் வந்துடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இருதயத்தில் அந்த தேவை இருக்கு. அந்த தேவையை இயேசு சந்திக்கிறார்னா ஒரு பலாப்பழத்தை பார்த்து ஈக்கள் வந்து மொய்க்கிற மாதிரி ஆத்துமாக்கள் என்பது தன்னால் வந்துடும். நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கணும், அவ்வளோதான். நம்ம உப்பாகவும் ஒளியாகவும் நம்முடைய சபைகளும் நம்ம விசுவாசிகளின் குடும்பங்களும் மாறிவிட்டால் தானாக எல்லாரும் வந்துடுவாங்க. நம்ம ஒரு பிரச்சனை உரியாளாக மாறி நம்மளும் எல்லாரும் மாதிரி நடக்கிறவர்களாக மாறிட்டோம்னா நம்மகிட்ட வித்தியாசத்தை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்முடைய விஸ்வவாணி ஊழிய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் ஊழி செய்கிற இடங்களில் வராதபடிக்கு ஆண்டவர் காப்பதற்கு சபைகள் தரப்பட வேண்டும். இதை தம்பிமார் நீங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்குறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும். லீவ் இருக்கும்போது கூடணும். நம்ம பிள்ளைங்களுக்கு எஸ்கர்ஷன் போகிறதுனா ரொம்ப பிரியம். அந்த மாதிரி லீவில் நம்ம சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அந்த மிஷின் ஃபீல்டை காட்டணும். அந்த ஃபீல்டை நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஜெனரேஷனுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க இந்த ஊழியத்தை தாங்குவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்ல விளங்குதா? நம்ம தம்பிமார் எப்படி பிலோ 40 இருக்காங்களோ 45 இருக்காங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குமாரர்கள், உங்களுடைய குமாரத்திகள், உங்களுடைய மருமக்கள்கள், உங்கள் மருமகன்கள் அவர்களுக்கு உங்களுடைய பாரம் கடத்தி விடப்படணும். அதுக்கு நீங்கள் அவங்கள மிஷன் ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். இப்போ நம்ம சமர்ப்பண பத்திரிகை வருது, நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைங்க அநேகர் வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. அது என்ன, நம்ம இப்போ நம்முடைய பிள்ளைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், உன்னை போய் கண்ணால் பார்த்து நீங்கள் சொல்கிறது சரிதான், நானும் இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும். ஏனென்றால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய ஊழியம் என்பது யுகாயுகமாக போக வேண்டிய ஒரு ஊழியம். அதற்கு லீடர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க அந்த கிராமங்களை தாங்கணும். நம்ம பிள்ளைங்க ஊழியக்காரராக போகணும். நம்ம பிள்ளைங்க இந்த விஸ்வவாணி ஊழியத்திற்கு இந்த தூண்கள் மாதிரி நமக்கு நிற்கணும். இந்த ஊழியத்துக்கும் ஆண்டவர் அடுத்த 25 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் இந்த ஊழியமும் ஆண்டவருடைய வசனத்தின்படி போகணும். அதுதான் எனக்கு முக்கியம். பார்த்துக்கிடுங்க, நான் 100 ஆண்டு கொண்டாடுங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு நாளாவது வெள்ளி விழா, தங்க விழா, வைர விழான்னு வைக்கக்கூடாது. நமக்கு வேண்டிய ஒரே விழா 2வது வருக விழா தான். அதை மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அவர் பெருகவும் நம்ம சிறுகவும். நாங்கள் என்னத்தை செய்தோம் ஐயா? அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள் ஐயா. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யாமல் போயிட்டோம் ஐயா.
இப்படித்தான் நம்முடைய மனம் இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் எப்படி செய்து விட்டோம் என்கிற எண்ணம் வந்துடவே கூடாது. நம்மை மிகைப்படுத்தக்கூடாது, நம்மை பெரிதாக கூடாது, 4 நல்ல வார்த்தை நம்மை பற்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. எல்லாரும் இயேசுவை பார்க்கணும். எமை காண்போர் உமை காண சாயல் எமக்கு வேண்டும். வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி, வாழ்த்துகிறேன் காலையிலேன்னு அந்த பாட்டெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க தயவுசெய்து இந்த பாட்டெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். கீர்த்தனை பாடல்கள் மறந்து போகும் ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். பாமாலை மறந்து போகும் ஒரு காலத்தில் இருக்கோம். இப்போ ஏன் பாட்டெல்லாம் நீங்கள் பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாமாலை கீர்த்தனை பாடல மாதிரி நிரந்தரமாக நிற்க போகும் பாடல் ஒரு பாடலும் இல்லை பிரியமானவர்களே. இதெல்லாம் பரிசுத்தவான்கள் எழுதின பாடல்கள் பிரியமானவர்களே. சபைக்காக எழுதப்பட்ட பாடல்கள், இயேசுனுடைய மகிமைக்காக எழுதப்பட்ட பாடல்கள், 2வது வருகைக்காக எழுதப்பட்ட பாடல்கள் பிரியமானவர்களே. அந்த பாடல்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கடத்தி கொடுக்கணும். பைபிளை நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறது நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும். சபையை பற்றி அக்கறையை பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும். குருமார்களுக்கு மரியாதை கொடுப்பதை பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும். பிஷப்மார்களுக்கு மரியாதை கொடுப்பதை பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும். நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம், இது எல்லாவற்றையும் நம்முடைய மனதிலே வைத்தால் அதை நாம் பாஸ் பண்ணி விடுவோம், மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இப்ப எங்களோட சேர்ந்து சொல்லணும், குற்றாலமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று, வேற யார் மூலமும் அல்ல. குற்றாலம் இயேசுவின் மூலமாய் உண்டான இடத்துல நாம் இயேசுவுக்காக வந்திருப்பது இயேசுவுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. வேறு யார் மூலமும் உண்டாகவில்லை, எல்லாம் அவர் மூலமாக, எல்லாம் இயேசுவின் மூலமாக உண்டானது. அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியாததாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்ணுக்கு தெரியாதது விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் பிரியமானவர்களே. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு முன்னாலே எழும்பி 1 மணி நேரம் ஆண்டவரத்தில் காத்திருக்கிறீங்க? முழங்கால் போட முடியும்னா கை வைத்த வேண்டாம், அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். நம்ம இவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்க, அவங்க இப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, அது முக்கியம் இல்லை. ஆனால் அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு இருக்குது. அதனால் நான் உங்கள்கிட்ட நீங்களே உங்கள் மனசில் கேட்டுக்கொள்ளணும். அது நமக்கும் நம்ம கண்ணுக்கு விளங்காத அந்த இருதயத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்ம எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இந்த இருதயம் பலப்படும். நம்முடைய இருதயம் நடுங்கக்கூடாது, நம்முடைய இருதயம் தேய்ச்சிடக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் சரி நம்ம இருதயம் கலங்கக்கூடாது. அப்படி இருக்கணும்னா இந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும். அதை ஸ்திரப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான், கர்த்தருடைய வசனம் தான். அதனால தான் நீங்கள் காலையிலேயே ஒரு 5 மணிக்கு நீங்கள் எந்த வியாபாரத்துக்கு போனாலும், தோட்டத்துக்கு போனாலும், விவசாயத்துக்கு போனாலும், அல்லது கடைக்கு போனாலும், அல்லது ஒரு ஊருக்கு போனாலும், ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும், பள்ளிக்கூடத்துக்கு போனாலும், ஒரு தொழிலுக்கு போனாலும், எங்கே போனாலும் நீங்கள் ஸ்திரத்தோடு போகணும், தைரியத்தோடு போகணும். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நம்ம போகணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ ஐயாமாரோ அம்மாமாரோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்கணும். சின்ன அற்புதமாக இருக்கலாம், பெரிய அற்புதமாக இருக்கலாம். அது நடக்கணும்னா நீங்கள் அதிகாலையில் 5 மணிக்கு முன்னால் எழும்பணும். எழும்பி நீங்கள் கையில் பைபிளை எடுக்கணும். நீங்கள் பைபிள் வாசிக்காம நீங்கள் டெலிவிஷனில் நீங்கள் நல்ல கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே போய் ஒன்றும் கண்டுக்கிட போகிறதில்ல. டெலிவிஷனில் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் வரலாம், அவைகளெல்லாம் ஒரு சைடு டிஷ். ஆனால் மெயின் டிஷ் என்பது உங்களுடைய முழங்கால். நீங்களும் ஆண்டவரும் வசனமும் தான். நீங்களும் ஆண்டவரும் நல்லா 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 இருக்கணும்னா உங்களுக்கு காலையில் தனி ஜெபம் வேணும். 2வது உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களில் எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் ஒவ்வொரு நாளும் இருக்குது? இதுவும் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க.
நீங்க தான் மனசுல வச்சுக்கிடணும். இல்லைன்னா ஐயா எழுமாட்டாலும் அம்மாவும் மகளுமாவது ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டா கொஞ்சம் 2வது கவி 3வது கவி பாடும்போது ஐயா தானாலும் வந்து உட்கார்ந்துருவார். விளங்குதா? நீங்க அவரை எழுப்பி எழுப்பி நீங்க ஜெபம் பண்ணவே முடியாது. நீங்க ஆண்டவரே எங்க பாட்டின் மூலமாக நீர் முடிய தட்டி எழுப்புனா எழுப்பி வந்து உட்கார்ந்துருவாங்க. பையன் வந்து உட்கார்ந்துருவான். குடும்ப ஜெபம் செவரை பார்த்து திரும்பி படுத்துக்கிடுவான் சில பையங்க. நீங்க பாட்டு பாடி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பையனும் வந்து உட்கார்ந்துருவான். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு பிஷப் ஜெபராஜ் சொல்லுவாங்க கூரை இல்லாத வீடுவாங்க. அவங்க சொன்னதை நான் மறக்க முடியாது. எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். தனி ஜெபம் இல்லாமல்னா இருதயத்துக்குள்ள எல்லாம் வந்துடும். குடும்ப ஜெபம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துடும். அதனாலே தான் நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன், தம்பி தங்கைமார், ஐயா அம்மாமார், அதிகாலையிலே 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்து விடுங்கள். எல்லாவற்றையும் முடித்துட்டு சமையல் ஆரம்பிங்க, மற்ற வேலைகளை ஆரம்பிங்க, ஆயத்தப்படுங்க. பரீட்சைக்கு படிக்கணுமா, எதுனாலும் சரி 10 மணி நேரம் நீங்க செய்யக்கூடிய வேலையை 1 மணி நேரத்தில் முடிக்கலாம். உங்களுடைய இருதயம் ஸ்திரமாக இருந்தால் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கிளியராக இருக்கும். உங்க இருதயம் ஸ்திரமாக இல்லைன்னா பிள்ளைங்க அதே பக்கத்தையே 4 மணி நேரம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த பக்கம் திறக்க முடியாது. ஏன்னா மனம் இல்லை. அந்த மனம் வேணும். அந்த மனம் வேணுங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியாதது. நம்மளை பார்க்க முடியாதது நம்மளை ஏக்காவிட்டால் நாம் ஏங்க முடியாது. அதனால தான் பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுங்கள். அந்த உள்ளான மனுஷன் யார்? இருதயம், ஆத்மா, ஆவி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை உலகம் அறியவில்லை. ஆகையினாலே தான் இந்த உலகத்தில் இவ்வளவு குழப்பம். இதை விசுவாசிகள் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினாலே தான் விசுவாசிகள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள்.